சூப்பர் ஸ்டார் வந்து ராதிகா மேம் தான். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. அது ஒரு டைட்டில் மட்டும் கிடையாது, ஒருத்தருக்கான டைட்டில் இல்லை அது. அப்போ யார் ஸ்டார் பர்ஃபார்மன்ஸோ அவங்களுக்கான டைட்டில் தான். ஸோ ராதிகா மேம் இஸ் ஆக்சுவலி சூப்பர் ஸ்டார். தாய் கிழவி உண்மையிலே பேய் கிழவி அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சூப்பராக இருந்தது படம் பார்க்கறதுக்கு. என்னன்னா ஒரு கேள்வியாட இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுது, அட்ராசிட்டி பண்ணுது அப்படி தான் சொல்லணும். ஃபுல்லாக பண்ணால் ஜாலியாக கொண்டு போயிருந்தாங்க. சில இடத்துல சிந்திக்க வச்சுட்டாங்க. நம்ம சிந்திக்க இல்லை, பெண்கள் சிந்திக்க வச்சுட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு உண்டான படம். ஏன்னா பெண்கள் வந்து எப்பவுமே தைரியத்தோடையும் கெத்தா கௌரவத்தோடய இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை சூப்பராக சொல்லியிருக்காங்க. சரியான ஃபெமினிசம் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் மூவியில். ஒரு ஃபெமினிசம்ங்கிறது, அதாவது சரியான ஃபெமினிசம்னா அது எப்பவுமே எல்லாரும் ஒருத்தரை மட்டம் தட்டுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது இல்லை, அது வந்து இண்டிவிஜுவலிட்டி தான், ஈக்குவாலிட்டி தான் அப்படிங்கிறது அந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்க பில்டப் பண்ணுற அளவுக்குலாம் படம் இல்லை தாய் கிழவிலாம். அதாவது வந்தமா வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் படமாக ஒன்று பார்த்தோன்னா நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து ப்ரொமோஷனை பில்டப் பண்ண இருப்பாங்க சிவன் கார்த்திகேயன், அந்த அளவுக்குலாம் இல்லை. அந்த ப்ரொமோஷனுக்காக வந்த கூட்டம் தான் இது. ஓவராலாக இந்த நகையை வச்சு காட்டுறது, அதுக்கப்புறம் எமோஷனல் சீனு எல்லாமே ஓவராலாக நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடிக்கு பஞ்சம் இல்லை, எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. கிடையாது ஆக்சுவலி இந்த மாதிரி கேரக்டருக்கெல்லாம் மெயின் காந்திமதின்ட்டு பாரதிராஜா ஆர்டிஸ்ட். இந்த மாதிரி கேரக்டர்லாம் அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய படத்தில் அந்த டைமில். அதுக்கப்புறம் வடிவுக்கரசு ஒரு 2-3 கேரக்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ ராதிகா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மனோரமா ஆட்சி மாதிரி பவர்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆளும் இப்போ இல்லை. அது ரெண்டுத்தையுமே சேர்த்து ராதிகா பண்ணியிருக்காங்க. சிவகுமாருக்கு வந்து இது வந்து முதல் படம் மாதிரி தெரியல, ஒரு 10 படம் எடுத்த மாதிரி இருக்குது. மினிமம் ஒரு 50 வருஷமாவது தமிழ் சினிமா நிலைச்சு நிற்பார். அப்படியான ஒரு மற்ற எல்லாரோட ரோலுமே பயங்கரமாக இருந்தது. நிறைய படங்களில் அவங்கள சின்ன சின்ன ரோலில் பார்த்துருக்கோம். அந்த ரோல் எக்ஸ்டெண்ட் ஆனால் நல்லா இருக்குமே தோணும். இந்த படத்தில் ஓவராலாகவே இருக்கிறது அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கும்போது. ஸோ எனக்கு ஓவராலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் ஆக்டர்ஸை தவிரவே அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை நடிக்க வச்சது, வண்டியெல்லாம் கூட நடிச்சது, இதில் வண்டி கிராக்கர்ஸ் எல்லாமே நடிச்சிட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அதில் காமிக்கிற மாதிரி நம்மளும் யதார்த்தமாக அப்படி தான் இருக்கும். படம் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. சில இடத்துல சிந்திக்க வச்சுட்டாங்க. நம்ம சிந்திக்க இல்லை, பெண்கள் சிந்திக்க வச்சுட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு உண்டான படம். ஏன்னா பெண்கள் வந்து எப்பவுமே தைரியத்தோடையும் கெத்தா கௌரவத்தோடய இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை சூப்பராக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு, படம் பார்க்கலாம். சேட்டைகள் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக ஃபன்னாக இருக்குது. ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே முனிஷ்காந்த் சார், பாலா சரவணன்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் சீன்ஸ்லேயும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபன்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஓவராலாக இந்த நகையை வச்சு காட்டுறது, அதுக்கப்புறம் எமோஷனல் சீனு எல்லாமே ஓவராலாக நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய ஆக்டர், நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. அந்த கெட்டப்லாம் பயங்கரமாக இருக்குது அவங்களுக்கு இந்த ரோல். ஏன்னா ஒரு பார்ட்டியாக நடிக்கணும் போது நிறைய பேர் யோசிப்பாங்க. அது வந்து அவங்க தைரியமாக எடுத்து பண்ணியிருக்காங்கன்றதே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் நினைக்கிறேன். டேரக்டரோட ஒர்க்கு நல்லா இருந்துச்சு. நல்லா ஸ்டோரி வைஸும் சரி, மேக்கிங் வைஸ் நல்லா ஃபன்னாக சூப்பராக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். எல்லாருமே வாட்சபிள் பண்ணுற மாதிரி நல்லா டீசெண்டாக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்ட்டா, இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல தோனி மட்டும் 300-200 அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீதி யாரும் ரன் அடிக்கலன்ட்டு மேட்ச் வின் ஆகாது. அந்த மாதிரி மீதி எல்லா கேரக்டரும் கிளிக் ஆகல. ரொம்ப தேவையில்லாத காமெடி, ரொம்ப ட்ரை காமெடி, இன்னும் எந்த ஜோக்கும் கிளிக் ஆகாது. பட் பழைய படத்தில் வந்த கான்செப்ட் எல்லாம் அப்படியே எடுத்திருக்காரு. அந்த சிங்கம் புலி கேசட் போடுறாங்க இல்லையா, அது நல்லவே இல்லை. ப்ரொமோஷனை பில்டப் பண்ண இருப்பாங்க சிவன் கார்த்திகேயன், அந்த அளவுக்குலாம் இல்லை. அந்த ப்ரொமோஷனுக்காக வந்த கூட்டம் தான் இது. இப்போ இதே கேம்பஸில் வேற ஒரு படம் 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஏன் அவங்க ஹஸ்பண்ட் படமே ரிலீஸ் ஆகுது. சரத்குமார் படம் ஆலின்னு ஒரு படம் வந்துது. அந்த படத்துக்கு ஆக்சுவலாக கூட்டமே இல்லை. ஆனால் பில்டப் பண்ணி அவங்களே காசு கொடுத்து கூட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, கட் பண்ணி அப்படியே முழுசாக போடுங்க. ஏன்னா இது தனிப்பட்ட மொழி என் கருத்து தான் சொல்கிறேன், பப்ளிக்கோட கருத்து இல்லை. ஓகேங்களா, ஏன்னா வந்து அவங்க பாதி இது அப்படி தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ரெண்டாவது இந்த படத்தில் வந்து கட்டி பிடிச்சி சிவன் கார்த்திகேயன் ஒருத்தர் அழுத அளவுக்குலாம் இந்த படத்தில் என்ன அழுத நம்ம என்ன ராதிகா அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்படிலாம் ஒன்று நடிக்கிறீங்க. அது மேக்கப்புக்கு அது அந்த மேக்கப்பை கழிச்சு பாருங்க, உண்மையிலேயே ஆயதானே அவங்க இது வேணாம். வயசு கம்மியாக இருக்கும்போதே வடிவரசி வந்து முதல் மரியாதை படத்தில் காது தொங்க போட்டு நடிச்சிருப்பாங்க. அது உண்மையிலே நடிப்பு. அது மாதிரி நடிப்புலாம் வந்து வடிவரசி கூட கம்பேர் பண்ணால் அந்த அளவுக்கு நடிக்கவே இல்லை ராதிகா. எல்லா பாடங்களும் மஞ்சுமேல் பாய்ஸில் வந்து எப்படி ஒரிஜினல் சாங்கை விட அதில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி கமலோட எல்லா சாங்ஸுமே வந்து ஒரிஜினலோட இதில் நல்லா இருந்துச்சு. அதுவே கிளைமேக்ஸில் ராதிகா வரும்போது விருமாண்டி சாங்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் தமிழில் வந்ததுலேயே மிகச்சிறந்த ஃபேன் பாய் படம்னா அது இதுதான்.
கொடுக்கலாம். மிக சிறந்த ஃபேன் பாய் அவார்டு வந்து லோகேஷ் கொடுக்கலாமா, கார்த்திக் சுப்ராஜுக்கு கொடுக்கலாம்னா என்ன கேட்டால் சிவகுமார் கொடுக்கலாம். அப்படி ஒரு ஃபேன். சீன்ஸ் நடக்குது, பாட்டு பின்னாடி ஓடிட்டு இருக்கு. அது ரொம்ப கரெக்டாக இருந்தது. எங்கேயுமே ரொம்ப சோகம் பாட்டெல்லாம் போட்டு அழுக வைக்காம பாட்டெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் பாட்டிங்கெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது கேட்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபெமினிசம்ங்கிறது ரொம்ப ஃபேன்சியான டேர்ம் ஆயிடுச்சு. பட் அது இதோட எவல்யூஷன் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது இதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. எங்கள் பாட்டிங்கெல்லாம் வேலை செய்யும் போது ரொம்ப நைன்னு இருக்கும். அது இப்போ பார்க்கும்போது ஆமாம் அது சரியாக தானே இருந்தது, அதனால தான் நாங்கள் இப்போ இப்படி இருக்கோம் அப்படின்னு தோணுது. ஸோ ரொம்ப சரியாக இருந்தது. எல்லாமே அந்த வில்லேஜில் இருக்கிற அந்த செட்டப் ஃபுல்லாமே அப்படியே தான். எங்கள் ஊரில் எல்லாமே கூட அப்படியே தான் இருக்கும். அந்த செட்டப்லாம் அது இன்னுமே கூட அப்படியே தான் இருக்கும். வீடுகள் மட்டும் தான் பெருசு பெருசாக மாறிடுச்சு. மற்றபடி பாட்டிங்கெல்லாம் அப்படியே தான் இருக்காங்க. அந்த பக்கத்து வீட்டு அக்காங்கெல்லாம் அப்படியே தான் இருக்காங்க. ஸோ 200% ஆப்டாக இருந்தது. கூட மேக்கப்லாம் பட்டிட்டிக்கெல்லாம் பார்த்து இன்னும் ரோஸ் கலர் மேக்கப்லாம் போட்டு பில்டப் பண்ணுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்களோட ஏஜில் உண்மையான சராசரி பொம்பளைங்க எங்கே இருக்காங்க? ஒன்று மண்ணில் இருப்பாங்க, இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இதுதான் இருப்பாங்க, வேற எங்கேயும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த வயசுலையும் கல்யாணம் கட்டின்னு சரத்குமார் கல்யாணம் ஒரு ஆம்பளை குழந்தை கூட பெற்றுட்டாங்க. அவங்க மற்ற ஏஜில் அது மாதிரி பண்ண முடியுமா? சராசரி பொம்பளை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இவங்க கிட்ட பணம் இருக்குது. பணம் எனக்கு தொட்டு ஆண்டவன் கூப்பிட்டு போகிற ஆயுசை கூட தட்டி எழுப்பி மறுபடியும் இளமையை துள்ளி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? பணம் இருந்தால் என்ன ஒன்றா பண்ணலாம். ஏன் இவங்களே இந்த படத்தில் கிளைமேக்ஸில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, பணம் தானே இதுன்னு. ஸோ வந்து பணம் ராதிகா கிட்ட இருக்குது, அதனால என்ன ஒன்றா பண்ணலாம். மெயின் வந்து முனிஷ்காந்தோட நடிப்பு நல்லா இருக்கு. ஏன்னா 40 வயசுக்கு மேலே மேரேஜ் ஆகலாம் எப்படி ஒரு ஃபீலிங் சொல்லிட்டு அவன் சொல்லுவான். பாலா சரவணனும் அருள்தாஸும் கேட்பாங்க, இதுக்கப்புறம் நீ மேரேஜ் பண்ணி என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லும்போது நான் அதுக்கு உண்டான அர்த்தத்தை சொல்லுவார் பாருங்க. அதுதான் உண்மையிலேயே அழகான மாதிரி. ராதிகா நடிப்பு அழகாக இல்லை. முனிஷ்காந்த் பேசுகிற வசனம் தான் நம்ம எந்த ஒரு சராசரி ஒரு ஆடியன்ஸாக இருந்தாலும் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அவங்களுக்காக ஒன்றா படம் பார்க்கலாம். இப்போ 2 hours 24 நிமிஷம் ராதிகா வைக்கிறாங்க இல்லையே, ராதிகா தான் பட்ட படிக்க ஏறாங்கல்ல, அது கூட நடிக்கிறாங்க பாருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஏற டாக்டர், அந்த டாக்டர் கூட காமெடி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் அவருக்கு நேம் கூட தெரியாது, அவர் பேசுகிற வசனம் சீக்கிரமாகுது. அது காரணம் வந்து அவர் நடிப்பு, டைரக்டர். ஸோ